ரெடி. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிச்சது. போயிடலாம். இல்லை சொல்லிட்டு சரி சொல்லுங்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிச்சது என்னவென்றால் சாட்சி. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு 900 கோடி ஜனங்கள் இருக்காங்க இந்த உலகத்தில். பிளானட் எர்த், இந்த உலகம் முழுவதும் 900 கோடி. நம்ம அருமையான இந்த அன்புள்ள இந்தியா தேசத்தில் 145 கோடி ஜனங்கள் இருக்காங்க. அவருக்கு பிடித்தது என்ன? சாட்சி சொல்வது. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு செய்த அற்புதங்களை இதோ உங்கள் முன்பாக நான் சாட்சியாக பகிர்ந்து கொள்கிறேன். 2012 அல்லது 13 என்று நினைக்கிறேன், நான் சவுதி அரேபியா தேசத்தில் ஆண்டவருடைய கிருபையினாலே நானும் மனைவியும் மகனும் அந்த ஊரில் எங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தார். யூனிவர்சிட்டியில் நாங்கள் லெக்சரர்ஸாக இருந்தோம். அது இங்கே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்க சமயத்தில் ஒரு நாள் காலையில், விடிய காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சு நான் ஜோம் பண்ணும்போது, நான் போய் சிங்கில் போய் ப்ரஷ் பண்ணுறதுக்காக போகும்போது பார்த்தா என் தண்ணி வாய்க்குள்ளே நிற்காமல் வாயிலேருந்து ஒழுகுச்சு. என்ன பல்லே வளர்க்க முடியல, வாய் ஒழுகுதே அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு மாதிரி வாய் கோணி இருந்தது. அப்புறம் கஷ்டப்பட்டு பல்லை வளக்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா ஜோம் பண்ணி இந்தியாவில் கூட ஒரு ஊழியக்காரோட பேசி அவர்கிட்ட பேசிட்டு அப்படி ஆண்டவருடைய வல்லமை என் மீது இறங்குச்சு. ஆனால் அதுக்கப்புறமே என்ன ஒரு போராட்டம்னா, இது உலகத்திலே ஒரு சில பேருக்கு தான் வரும். இது மில்லியன்ஸில் ஒருத்தர்னு சொல்கிறாங்க, கோடியில் ஒருத்தருக்கு வரும். அப்படி வந்துச்சு என்றால், காதில், இந்த வலது காதில் ரைட் இயரில் சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சு. அதுக்கு டாக்டர் வைக்கிற சிண்ட்ரம் பேர் ராம்சே சிண்ட்ரம். இந்த ராம்சே சிண்ட்ரம் என்று சொல்லி அந்த சவுதி அரேபியா தேசத்திலே ஆண்டவருடைய கிருபையினால் எங்களுக்கு மெடிக்கல் ஃப்ரீ, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு ஃப்ரீயாக, கவர்மெண்ட் சர்வெண்ட்னால ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நாங்கள் அந்த ஆஸ்பத்திரிக்கு போகும்போது அவர் கேட்டார், டாக்டர், என்னப்பா நீ படித்து யூனிவர்சிட்டிலலாம் வேலை செய்கிறிய, இவ்வளோ லேட்டாக வர, முதல்ல எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்ப்போம். அது இந்த காதிலிருந்து இங்கே இஎன்டி அவர் தான் பார்த்தாரு, இயர் நோஸ் த்ரோட் டாக்டர். அந்த காதுலேருந்து வர்ற அந்த ஜவ்வு, அந்த நர்வ்ஸ் அண்ட் அந்த எலும்பு ரொம்ப மெல்லிசாக இருக்குமா. அந்த மூக்கு வாய்க்கு போகிற அந்த எலும்பும் அந்த ஜவ்வும் சரி, அந்த நர்வ்ஸும் சரி ரொம்ப மெல்லிசாக இருக்குமா. அது இங்கே கனெக்ட் ஆகுது, காது, மூக்கு, வாய். அது ஏன் அது அப்படி சொன்னாருன்னா, நான் மெடிக்கல் டாக்டர் இல்லாதனால எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என்னுடைய பரம வைத்தியராகிய ஆண்டவராகிய இயேசு என்னை சுகமாக்குவார் என்று தெரியும். அவர் சொன்னார், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம், அதில் பிரெயினுக்கு போயிருந்துச்சுன்னா மேபி எனி டைம் உனக்கு ஸ்ட்ரோக் கூட வரலாம். பேரலிட்டிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு சைடு ஃபுல்லாக இழுத்துக்கும். அல்லது ஸ்ட்ரோக் வராமல் ஒரு கொஞ்சமாக ஏதோ ஸ்ட்ரோக் கூட வரலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஆனால் நடந்தது என்ன? எம்ஆர்ஐ ஸ்கேன் போக முன்னாடி நான் சொன்னேன், என்னால் ரொம்ப முடியல, நடக்கக்கூட முடியல, வீல் சேரில் வச்சு தான் கூப்பிட்டு போனாங்க. ஏன்னா என்னாச்சுன்னா, நான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் வீட்டிலே இருந்து சமாளிச்சிட்டேன். அன்றைக்கி காலையில் ஆரம்பித்த அந்த பிரச்சனை வீட்டிலே இருந்து சமாளிக்கலாம் தான் நான் பார்த்தேன். ஆனால் என்னாச்சுன்னா, போக்கில் மதியம் ஈவினிங் மேலே ஒரே வாமிட்டேஷனாக வந்துச்சு, எனக்கு வாமிட் வந்துச்சு. அவர் கேட்டார், வாமிட் எடுத்தியா? ஆமாம் அப்படின்னு. ஆமாம் எடுத்தேன் அப்படின்னு நிறையா தடவை வாமிட் எடுத்தேன். வாந்தி எடுத்த பிறகு அப்படி ரொம்ப டயர்டாகிரும்ல உங்கள் சரீரம். அதனால் அன்றைக்கி ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணேன். அதனால் என்னாச்சுன்னா, என்னால் சரியாக நடக்கக்கூட முடியல, வீக் ஆகிட்டேன். அவர் ஒரு வீல் சேர் அரேஞ்ச் பண்ணாங்க அங்கே. உடனே அதில் போனாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நானும் என் மனைவியும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். அவர் தாமே நம் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்திலே உன் பலன் பூரணமாய் விளங்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார்.
அந்த வார்த்தையை நம்பினோம், விசுவாசித்தோம், அதை அறிக்கை செய்தோம். எம்ஆர்ஐ ஸ்கேனுக்குள்ளே வந்துட்டோம். அதுக்குள்ளே இவ்வளோ தான், 2 வரி தான் ஜெபம் பண்ணியிருப்போம். எம்ஆர்ஐ ஸ்கேனுக்குள்ளே வந்துட்டோம். வந்த பிறகு என்னாச்சுன்னா, அவங்க எம்ஆர்ஐ எடுத்தாங்க. எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு ரிப்போர்ட் ஒரு 15 மினிட்ஸில் வந்துடும். அதே மாதிரி 15 மினிட்ஸில் வந்தோடனே டாக்டர் ரூமுக்கு போனேன் திருப்பி. அவர் சொன்னார், உன்னை கடவுள் தான் காப்பாற்றிருக்காருன்னு அவர் வாயிலே வந்துருச்சு. ஏன்னா ஆண்டவர் தான் காப்பாற்றிருக்கார், ஆண்டவர் தான் உன்னை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லி அவர் வாயிலே வந்துருச்சு. ஏன்னா அந்த அந்த ஃபேஷியல் பேல்சின்னு சொல்லுவாங்க, முகத்தில் வருகிற என்ன சொல்கிறது, ஸ்ட்ரோக். முக ஸ்ட்ரோக் அது வந்துச்சு. அவர் என்ன சொன்னார்னா, பிரெயின் கிட்ட போச்சு. இது அந்த பாதிப்பு பிரெயின் கிட்ட போயிருக்கு. இந்த பாரு, எக்ஸ்ரே பாரு, எம்ஆர்ஐ ஸ்கேனுடைய இதை பாரு, பிரெயின் கிட்ட போயிருக்கு. ஆனால் அங்கேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. எப்படி ஸ்டாப் ஆகும்? தேவ கிருபை. எப்படி கிருபை? தகுதி இல்லாத எனக்கு அவர் கிருபை. இப்போ நம்ம என்ன கிருபைன்னா என்னென்னா, ஒருத்தர் வெளியில் தர்மம் எடுக்கிறாரு, அவருக்கு இயேசுவின் அன்பை பற்றி சொல்லி, இயேசு தான் கடவுள் என்று சொல்லி, இயேசு தான் இரட்சகர் தெய்வம் என்று சொல்லி, அவர் தான் மீட்பர் என்று சொல்லி, அவர் தான் உன்னை சுகமாக்குறார் என்று சொல்லி அவரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு நல்ல ஷர்ட் கொடுத்து, அவர் வேஷ்டி கட்டுறவராக இருந்தால் அவர் வேஷ்டி கொடுத்து, பேண்ட்டு போடுறவராக இருந்தால் பேண்ட்டு கொடுத்து, அவரை நம்மோடு உட்கார வச்சு நடு வீட்டில் அவருக்கு நல்ல சாப்பாடு வாங்கி உணவு கொடுத்து பணம் கொடுத்து அவரை அனுப்பினோம் என்றால் அதுதான் கிருபை. அந்த தர்மம் வெளியில் எடுக்கிறவருக்கு எந்த தகுதியாவது இருக்கா அவர் நம்மளோட உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு? அதுதான் ஈக்குவாலிட்டி. இயேசு எல்லாரோடையும் பழகினார், தரித்திரரோடும் பழகினார், வியாதியஸ்தர்களோடும் பழகினார், டேக்ஸ் வசூலிப்போரோடும் பழகினார், பணக்காரரோடும் பழகினார். எல்லாரையும் ஈக்குவலாக பார்த்தார், எல்லாரையும் சமத்துவமாக பார்த்தார். அதனால் அதுதான் கிருபை. கிருபை என்றால் அதுதான். அப்போ தகுதி இல்லாத ஒரு மனிதனை தகுதிப்படுத்துறது தான் கிருபை. அந்த கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த காதை அவர் ஏதோ ஒரு ஸ்ப்ரே வச்சு அடித்து க்ளீன் பண்ணார். நான் அந்த ஃபோட்டோவை நான் இதில் போடுகிறேன், உங்களுக்கு பாருங்கள் எல்லோரும். காது எப்படி இருந்துச்சு, முதல் ஸ்டேஜு அடுத்த ஸ்டேஜு எப்படி இருந்து, அதை நான் போடுகிறேன். இயேசு கம்ப்ளீட்டாக சுகமாக்கிட்டார். நான் ஆஸ்பத்திரியில் இருந்த ஃபோட்டோ எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெளிநாட்டில் யாரும் இல்லை, மனைவி. ஆனால் நாங்கள் எங்கள் வீட்டு சபை நடத்துவோம். அவர்கள் அதில் ஆண் வார்டில் ஆண்கள் மட்டும்தான் இருக்க முடியும், பெண்கள் இருக்க முடியாது. அந்த ஊருடைய ரூல்ஸ். ஸோ நைட்டில் ஒரு பிரதர் படுத்துக்குவாங்க பக்கத்தில். முதல் நாளும் நான் கொஞ்சம் திருப்பி வாமிட் பண்ணேன். அப்புறம் ஆண்டவர் ஒரு ட்ரேஸ் இல்லாமல் என்னை சுகமாக்கினார். அதே மாதிரி ஒரு தடவை ஒரு நியூ இயர் அன்றைக்கி ஒரு சபையில் கூப்பிட்டுருந்தாங்க செய்தி கொடுத்துட்டு, திருநெல்வேலி தான், அங்கேருந்து புறப்பட்டு சென்னைக்கு வருகிற வழியில் கோவில்பட்டி நெருங்குற சமயத்தில் ஒரு பெரிய ட்ரக்கரை நான் ஓவர்டேக் பண்ணேன். ஓவர்டேக் பண்ணும்போது அப்போ அந்த ரோடை வைடன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பெருசாக்கிட்டு இருந்தாங்க ரோடை, NH-47 ரோடை. அது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போட்டுட்டு இருந்த சமயம். அது அப்போ வாஜ்பாய் காலத்தில் அது போட்டுட்ருந்தாங்க. அப்போ இங்கே போட்டுட்ருக்க சமயத்தில் என்ன ஆச்சுன்னா, நான் ட்ரக்கரை ஓவர்டேக் பண்ணும்போது நான் வைத்திருந்த அந்த கார் பவர் ஸ்டீரிங் கிடையாது, நார்மல் ஸ்டீரிங். அப்போ ஒரு 23 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அப்போ என்னாச்சுன்னா, ஓவர்டேக் பண்ண எய்த்தாப்பில் ஒரு வண்டி வந்துருச்சு. அந்த வண்டியை இப்போ பிரேக் அடித்து நம்ம பின்னாடியும் போக முடியாது, அது அவ்வளோ பெரிய ட்ரக்கர்னால் உங்களுக்கு தெரியும்ல, பெரிய கப்பல் துறைமுகத்துலேருந்து ஏற்றிட்டு போகிற வண்டி, பெரிய லாரி.
ஸோ நான் பாதி வந்துட்டேன். தலைக்கு வந்து தலப்பாவோட போச்சுன்ற மாதிரி நம்ம எப்படியும் ஓவர்டேக் பண்ணிடணும். நம்ம பின்னாடியும் பிரேக் அடித்து போக முடியும்னா போனால் லாரியில் மோதும் வண்டி. அதனால் ஒரு கியரை டவுன் பண்ணி நான் வேகமாய் அப்படி சர்ன்னு லாரியை ஓவர்டேக் பண்ணி அப்படி லாரியை ஒட்டி லெஃப்டில் போகிறேன். அந்த ரோடு போட்டுட்டு இருந்தாங்க, 5 அடி தோண்டி கீழே ரோடு போட்டுட்டு இருந்தாங்க. அதை நான் அப்படி போய் இப்படி திருப்புறேன், ரைட்டில் வண்டி திரும்ப மாட்டேங்குது. அப்படியே அந்த பள்ளத்தில் இறங்கிடுச்சு. ரோடை விட்டு கீழே செம்மண் ரோடு போட்டுட்ருக்காங்க. அதாவது செம்மண் ரோடுனால் அந்த ரோடு பெரிய ரோடாக ஆக்குறாங்க. அதில் இறங்கி தடன்னு ஓடுது, கண்ட்ரோல் இல்லாமல் வண்டி. என் கூட இருந்தது என் சகோதரி, அப்புறம் என் மனைவி மற்றும் என் மகன். அவனுக்கு ஒரு 3 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 3 வயசு 4 வயசு இருக்கும். தடன்னு ஓடி ஒரு பெரிய பாறாங்கல் மாதிரி இருந்துச்சு. அதில் போய் வண்டி முட்டி நின்றுச்சு. உடனே கோயில்பட்டிலேருந்து திருநெல்வேலி போகிற வண்டியிலேருந்து இறங்கி எல்லோரும் ஓடி வந்து உயிரோடு இருக்கீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எல்லோரும் உயிரோடு இருக்கோம் அப்படின்னு. எனக்கு எந்த காயமும் இல்லை, என் பையனுக்கும் எந்த காயமும் இல்லை. எங்கள் அக்காவுக்கு மட்டும் சின்ன அந்த உதட்டில் காயப்பட்டுச்சு. மனைவிக்கு தலையில் லைட்டாக ஒரு காயம். அது ஒன்றும் பெரிய காயமாக இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்க முதல் கேட்டது, ஜனங்கள் எல்லோரும் கேட்டது, உயிரோடு இருக்கிறீங்களா எல்லோரும். அவ்வளோ பள்ளத்தில் இறங்கி வண்டி டாப்பில் ஆகலை. நம்பர் 1, வண்டி ஈஸியாக டாப்பில் ஆகிருக்கும், பிறண்டிருக்கும். அல்லது வண்டி எதுலையா ஒன்றில் அந்த பள்ளத்தில் இறங்கி போகிற நேரத்தில் கூட என்னமா தான் ஆயிருக்கும். நாங்கள் வெளியில் போய் கூட விழுந்துருக்கலாம். ஏன்னா நான் ஸ்பீடாக தானே ஓவர்டேக் பண்ணேன்னு சொன்னேன். ஆனால் எதுவும் இல்லை, நாங்கள் வண்டிக்குள்ளே இன்டாக்டாக இருக்கோம். ஆனால் வண்டி என் கண்ட்ரோல் மீறி போய் நான் பிரேக் அடிக்கிறேன், பிரேக் நிற்கலை. ஆனால் ஒரு பெரிய பாறாங்கல்லில் மோது அந்த பாறாங்கல் மோதின நிமித்தம் உடஞ்சி கண்ணாடி செல்லுலாம் உடஞ்சி உள்ளே விழுந்துருக்கலாம். அது எதுவுமே ஆகலை, அப்படியே நின்றுச்சு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, என்னுடைய சாட்சியில் இப்படி விபத்துகள் வரும்போது அவர் சொல்லியிருக்கிறார், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் இருந்தாலும் உன்னை அணுகாது. உன் பாதம் கல்லில் இடாதபடி அவருடைய தூதர்கள் உன்னை கையில் ஏந்தி கொண்டு போகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு தூதர்களை எப்பொழுதும் அனுப்புகிறார் பிரயாணத்தில். அந்த தூதர்கள் நமக்கு கூடயே வருகிறார்கள், நமக்கு முன்பாக செல்கிறார்கள், நமக்கு பின்பாகவும் நிற்கிறார்கள், நம்மளோடு கூட வருகிறார்கள். அது எந்த பிரயாணம் வந்தாலும் சரி, ட்ரெயினோ பஸ்ஸோ, அது காரோ பைக்கோ எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளோட கூட அவருடைய தூதர்களை அனுப்புகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த தூதர்கள் நம்மளை என்ன பண்ணுறாங்க, அவருடைய பிள்ளையாக இருக்கிறபடினால நம்மளை பாதுகாத்து பராமரித்து சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு நம்மளை கொண்டு வருகிறாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. நான் காலேஜில் படிக்கிற காலத்தில், கிட்டத்தட்ட எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக, மதுரையில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நைட்டில் கொடைக்கானல் போனோம். யாருமே நைட்டில் கொடைக்கானல் போக மாட்டாங்க பைக்கில். அதுவும் ஒரு பைக்கில் 3 பேர், கிட்டத்தட்ட 6 பைக்கு, 6 3 18 பேர் போகிறோம். நைட்டு 10 மணிக்கு யாருமே கொடைக்கானல் மலைக்கு மதுரையிலேருந்து கிளம்ப மாட்டாங்க. மதுரையிலேருந்து கரெக்டாக 122 கிலோமீட்ரு. சரின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் போகிறோம். 6 பைக்கு நல்லா வேகமாக போகிறோம். வேகமாக போகிற சமயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ ஃபஸ்ட்டா நான் ஃபஸ்ட்டா, அந்த வயது அப்படிப்பட்ட ஒரு வயது. எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் பைக் ஓட்டுறவங்களாக இருக்கிற வாலிபர்களாக இருக்கலாம், பைக் ஓட்டுறவங்க வாலிபர் சகோதரிகளாக இருக்கலாம், பைக் ஓட்டுறவராங்க இருக்கிற தகப்பன்மார் தந்தைமார் தாய்மார்களாக இருக்கலாம். சரிங்களா? எந்த வயதில் இருந்தாலும் சரி, அல்லது கார் ஓட்டுறவங்களாக இருந்தாலும் சரி, எந்த வாகனம் ஓட்டி இருந்தாலும் சரி, அதை எடுக்கிறதுக்கு முன்பாக ஒரு சிறு ஜெபத்தை பண்ணி எடுங்க. ஏன்னா அப்போ நான் அந்த ஜெபத்தெல்லாம் பண்ணலை. என்ன ஜெபம் பண்ணணுன்னா, எனக்கு ஒத்தாசை வரும் பரவ நேராக கண்கள் எடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை. இஸ்ரவேலை காக்கிறோர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை, பகலில் வெயிலாயிலும் இரவில் நிழலாயிலும் என்னை சேதப்படுத்துவது. கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் என் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் என் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்று சொல்லி
அப்படி நீங்கள் அந்த சிறு ஜெபத்தை 121 சங்கீதத்தை சொல்லிவிட்டு 91 சங்கீதத்தை சொல்லிவிட்டு நீங்கள் வண்டி ஓட்டினீங்கன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்குவார். என்ன தான் பிசாசு உங்களை ஆக்சிடெண்ட்டால் இது பண்ணணும்னு நினச்சா கூட பிசாசு கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான். எதை கொல்லுவான்? உங்கள் உயிரை கொல்லுவான். எதை திருடுவான்? உங்கள் சந்தோஷத்தை திருடிடுவான், உங்கள் சமாதானத்தை திருடிடுவான், உங்கள் நல்வாழ்க்கையை திருடிடுவான். எதை அழிக்கணும்னு நினைக்கிறான்? உங்களுக்கு தரித்திரத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே முன்னேறாதபடிக்கு உங்களை அழிக்கணும்னு பார்ப்பான். அதுதான் அவனுடைய வேலை, அவனுடைய கேரக்டர் அது. ஆனால் இயேசுவோ ஜீவன் கொடுக்கவும் ஜீவன் பரிபூர்ணம் அடையும் வந்தார். அப்போ நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு போகும்போது ஒரு டேர்னிங்கில் வத்தலகுண்டு தாண்டி போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே சின்ன சின்ன சரல் மண் இருந்திருக்கு. நைட்டில் தெரில. அதான் நான் சொன்னேன், நைட்டு ஜேர்னி. அது முதலாவது அது தப்பு. அந்த வயதுன்னு சொல்லிட்டேன். அந்த வயதில் தெரில. ஏன்னா இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த வயதில் நமக்கு பயமே தெரில. கரெக்டாக அந்த சரல் மண்ணில் போகும்போது பிரேக் அடித்தேன் பாருங்கள், அப்படியே தூக்கி நான் ஓட்டுறேன், தூக்கி எரியப்பட்டோம். பைக் அங்கேயே தான் விழுந்துச்சு. அப்போ எந்த ஸ்பீடில் வந்து திரும்பியிருப்போம்னு பார்த்துக்கோங்க. தூக்கினா அப்படியே சினிமாவில் இந்த காட்டுவாங்கள்ல அந்த மாதிரி காட்சி மாதிரி. அந்த சைட்லலாம் முள்ளுக்காடு, நடுவில் ரோடு. அந்த முள்ளுக்காட்டில் அப்படியே தூக்கி அப்படியே சம்மர் சால்ட் அடித்து 3 சம்மர் சால்ட் அடித்து நான் போய் விழுந்திருக்கேன். என் மேலே அவன் குதித்து என் பின்னாடி உட்காந்தவன் அவன் இன்னொரு 3 சம்மர் சால்ட் அடித்து அவன் விழுந்தான். எந்திரிச்சு வந்து பார்த்தா அவனுக்கு ஒரு அடி கூட இல்லை, எனக்கு மட்டும் லைட்டாக காலில் அடி. அங்கேயே வத்தலகுண்டுக்கிட்ட அந்த டாக்டரு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட கேட்டோம், இது ஒன்றும் இல்லை, எலும்புலாம் எதுவும் ஆகலை, நல்லபடியாக உங்கள் ஆண்டவர் தான் உங்களை காப்பாற்றிருக்காரு, நீ போகலாம்ப்பா, இப்படியே கூட கொடைக்கானல் போகலாம் அப்படின்ட்டார். அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு டிடி மட்டும் போட்டுட்டு அமுச்சிட்டார். எதுக்கு சொல்கிறேன்னா, நான் கீழே விழுந்தாலும் உன் எலும்பு ஒன்றாயிலும் முறிவதில்லை. அப்படின்னா நான் விழுந்துட்டேன் கீழே பைக்கிலேருந்து, ஆனால் என் எலும்பு முறியாதபடி பாதுகாத்தவர் என் ஆண்டவராகிய இயேசு. காலில் சாதாரண சிறப்பு அடியோடு அது சரியாக போயிடுச்சு. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இன்னொரு தடவை நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன். என் நெவ்யூ அமெரிக்கா போகிறான் வாங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி நான் தனியாக தான், திருச்சி வரைக்கும் ஒரு பையன் ஓட்டிகிட்டு வந்தான். அப்புறம் திருச்சியிலேருந்து ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரி, இல்லை நான் தான் அனுப்பிச்சிட்டேன், திருச்சியிலேருந்து நான் ஓட்டிகிட்டு வரேன். அந்த ஒரு சம்மர் சால்ட் அடித்த வண்டி அதே கார் தான். அதெல்லாம் ரெடி பண்ணி தான் ஓட்டிகிட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா மதுராந்தகத்துக்கிட்ட ஒரு மாடு அப்படியே ஆக்ரோஷமாக மாடு என்னை முறைச்சி பார்த்துது. நான் தூரத்தில் பார்க்கும்போதே சைடில் அப்படியே பார்க்குறேன், முறைச்சி பார்த்து நேராக வந்து என் காரை முட்டுச்சு. நான் ஓட்டுற அந்த டோரை முட்டுச்சுங்க, பயங்கரமாக. 1க்கு 2 3 தடவை முட்டி. ஆனால் டோர் ஒன்றும் உடையலை, டோர் கம்ப்ளீட்டாக நெளிஞ்சிருச்சு. டோரை லைட்டாக தான் திறக்க முடிஞ்சுது. அப்புறம் அது அப்படியே இந்த மூக்கணாங்கயிறும் இருக்குது அந்த மாட்டுக்கு. அப்படி என்னை ஆக்ரோஷமாக காளை மாடு முறைச்சி பார்த்துட்டு அப்புறம் போயிடுச்சு. இதெல்லாம் என்ன சொல்லுவீங்க? காற்று கருப்புன்னுவாங்க. இதை நான் என்ன சொல்கிறேன்னா, என்னை கொல்லும்படியாய் அனுப்பினாலும் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு தகப்பன் சுமப்பது போல என்னை சுமந்து கொண்டு வந்தார். ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை தேற்றினார். ஒரு சேதம் இல்லை, காருக்கு தாங்க சேதம், எனக்கு ஒன்றுமே ஆகலை. நான் பாட்டுக்கு அப்படியே பிரேக் அடித்து பார்த்தேன். நான் அப்படியே என் ஸ்டேரிங்கை டேர்ன் பண்ணி போயிருக்கலாம். முன்னாடி ஒரு வண்டி போகுது, பின்னாடி வண்டி போகுது, என் வண்டியை மட்டும் வந்து முட்டுது. யோசித்து பாருங்கள், இப்படிலாம் நடக்குமா? நடந்திருக்கு. இது உண்மையுள்ள சாட்சி. அந்த பெண்ட் எடுக்கும்போது நான் காரை ஃபோட்டோ எடுக்கல, அவ்வளோதான். நான் அதோடே தான் ஏர்போர்ட்டுக்கு வந்து அவனை வழி அனுப்பிச்சிட்டு திருப்பி கொண்டு போய் ஒர்க் ஷாப்பில் விட்டேன் காரை. எதுக்கு சொல்ல வரேன்னா, எனக்கு எதுவும் ஆகலை, கர்த்தர் எனக்கு துணையாக இருந்தார். என் இயேசு அவருடைய சீஷர்களை கொண்டு அவருடைய தூதர்களை கொண்டு என்னை பாதுகாத்தார். அதான் சொல்லியிருக்கல, என் பாதம் கல்லில் இடாதபடி அவருடைய தூதர்கள் என்னை கையில் ஏந்தி கொண்டு போகிறார்.
அவருடைய சமூகம் முன்பாக செல்லும் என்று அந்த வார்த்தையின்படி, அவர் சொன்ன வார்த்தையின்படி என்னை பாதுகாத்தார், பராமரித்தார், சுகம் கொடுத்தார். இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறையா சாட்சிகள் இருக்குது. கொரோனா வந்தப்போ எனக்கும் கொரோனா வந்துச்சு. நான் வந்து 20% உங்கள் லங்ஸ் அஃபெக்டாக இருக்குன்னாங்க. சரி நான் அட்மிட் ஆகிட்டேன். ஒரே நாளில் எனக்கு எல்லாம் நல்லாயிடுச்சு. அங்கே அந்த வார்டில் இருக்கிற ஒருத்தருக்காக போய் நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அங்கே நான் ஆண்டவர்கிட்ட கேட்டது என்னென்னா, தாழ்மையாக கேட்டேன், ஆண்டவரே இந்த வார்டில் ஒருத்தர் கூட நான் இருக்கும்போது மறிக்கவும் கூடாது. எப்பேற்பட்ட லெவலில் அவங்களுக்கு மோசமாக இருந்தாலும் சரி கண்டிஷன். ஒருத்தர்லாம் ஆக்சிஜன் இல்லாமல் அவரால் சுவாசிக்கவே முடியாது. 70% கான் லங்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐடியில் ஒர்க் பண்ணுவார். அவர் ஆண்டவராக இயேசுவை அறியாதவர் தான். அவர்கிட்ட போய் நான் சொன்னேன், இயேசுவின் அன்பை பற்றி சொல்லி, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பிரதர் அப்படின்னு ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் அவர் சுகத்தை கொடுத்தார். அவர் டிஸ்சார்ஜ் ஆகி போனார், நானும் டிஸ்சார்ஜ் ஆகி வர்ற மாதிரி. இப்படி அந்த வார்டில் எல்லாருக்கும் ஆண்டவர் நல்ல பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். பக்கத்து வார்டுக்கும் போய் ஜெபம் பண்ணணும். நான் மட்டும் இல்லை, என் மனைவிக்கும் அஃபெக்ட் ஆகிடுச்சு. அவங்களும் போய் ஒவ்வொருத்தருக்காக போய் ஜெபம் பண்ணாங்க. எதுக்குன்னா, இந்த இயேசுவின் அன்பை ருசித்த எங்களுக்கு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுவார். அதனால் நாங்கள் அவரை நல்லவர்னு ருசி பார்த்துருக்குறோம். ஒவ்வொரு அணுவாக ருசி பார்த்துருக்குறோம். எங்கள் வாழ்க்கையில் அவர் ரொம்ப நிறைய பெரிய பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை செய்திருக்கிறார். அதனால் நான் பெற்ற இன்பம் வையகம் பெருகன்னு ஔவையார் சொன்னார். அவங்க என்ன இன்பம் பெற்றாங்கன்னு எனக்கு தெரில, ஆனால் நான் ஒரு இன்பம் பெற்றிருக்கிறேன். இயேசுவை சொந்த இரட்சகராக, ஆண்டவராக ஏற்றுக்கொண்டேன். அவர் என் வாழ்க்கையை தேடி வந்து என்னை ரட்சித்தார், என்னை அபிஷேகித்தார், மீட்டு கொண்டார். அவருடைய கனமான ஊழியத்துக்கும் அழைத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த சாட்சி இன்னும் நிறையா இருக்குது, சொல்லிக்கிட்டே நான் போகலாம். இப்படி அநேக சாட்சிகள் இருக்குது. இந்த சாட்சி உண்மையாகவே உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு வேறு எதுவும் என்னிடத்தில் கேள்வி கேட்கணும் என்றால் கேட்கலாம், என்னை தொடர்பு கொள்ளலாம். மை கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் 9530413886. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு நாமத்தில் ஆமேன். இப்போ ஒன்றே ஒன்று சொல்கிறீங்க, இன்னைக்கு பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் காரில் ட்ராவல் பண்ணுறவங்க பற்றி ஒரு சின்ன சாட்சி பகிர்ந்துக்கலாம். அந்த லீடு சொல்லுங்கள். ஏன்னா 3 வீடியோவாக கட் பண்ணும். பைக் ஆக்சிடென்ட் தனி, அது தனி. இந்த லீடு சொல்லுங்கள். இன்றைக்கி பெரும்பாலும் இந்த இருக்கிற டிராஃபிக்கில் 2 வீலர் ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க எப்படி சேஃபாக ஆண்டவர் காப்பாற்றணும், அந்த மாதிரி ஏதோ ஒரு லீடு, அந்த லீடுக்காக அதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு சாட்சின்னு சொல்லுங்கள். காரில் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம். சொல்லுங்கள் அன்பான தெய்வ பிள்ளைங்க. அன்பானவர்களே, பைக்கில் ஓட்டுறவங்களும் சரி, கார் ஓட்டுறவங்களும் சரி, நீங்கள் இந்த வசனத்தை சொல்லணும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வளருடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல். அவர் என்னை வேடனுடைய கண்ணுக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி என்னை தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளாலே மூடுவார். செட்டையின் கீழே அடைக்கலம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கியும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்பட. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் உன்னை அணுகாது. இது நோய் வர்றவங்க சொல்லலாம். பைக்கில் போடுறவங்க, காரில் வர்றவங்க என்ன சொல்லணும்னா, எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்க நேராக என் கண்களை எடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. பகலில் வெயிலாயிலும் இரவில் நிழலாயிலும் உங்களை சேதப்படுத்தவில்லை. கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உங்கள் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். சரிங்களா? நீங்கள் பைக் எடுக்கும் போது இயேசுவை அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இயேசுவை ஆண்டவராகி இயேசுவை அறிந்தவர்களாக இருந்தாலும் சரி, கார் எடுக்கும் போதும் சரி, ஆண்டவராகி இயேசுவை அறிந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசுவை அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, இயேசு ரத்தம் ஜெயம் 7 முறை சொல்லுங்கள். இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம்,
ஏசு ரத்தம் ஜெயம், ஏசு ரத்தம் ஜெயம், ஏசு ரத்தம் ஜெயம். ஏனென்றால் அந்த இயேசு ரத்தம் உங்களை பாதுகாக்கும். அது 24 மணி நேரமும் 365 நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் அது உங்களுக்காக நல்ல காரியங்களே பேசி கொண்டிருக்கிறது. என்ன பேசுகுதுன்னா, இயேசுவின் ரத்தம் உங்களை பாதுகாக்கும், பராமரிக்கும். அது மாத்திரமல்ல, இயேசு ரத்தம் 7 முறை சொல்லிட்டீங்களா, என் போக்கையும் என் வரத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லுங்கள். அப்படி நீங்கள் சொல்லும் போது அவர் பாதுகாப்பார். உங்கள் மாதிரி நீங்கள் எடுக்கும் போது உங்கள் வாகனம், உங்கள் இன்ஜின் ஆயில், உங்கள் பிரேக் ஆயில், உங்களுடைய எல்லா கார்பரேட்டரு எல்லாம் நார்மலாக பைக்கில் வேலை செய்யட்டும். 4 ஸ்ட்ரோக் இன்ஜினாக இருந்தாலும் சரி, 2 ஸ்ட்ரோக் இன்ஜினாக இருந்தாலும் சரி, இன்ஜின் ஆயில், பிரேக் ஆயில், பிரேக்கு, கிளச்சு, ஃப்ரண்ட் பிரேக்கு, பேக் பிரேக்கு எல்லாம் நார்மலாக வேலை செய்யட்டும். ஒருவேளை அது பழைய டயராக இருந்தாலும் சரி, எல்லாம் நார்மலாக வேலை செய்யட்டும் சொல்லுங்கள். ஏசு ரத்தத்தை அது மீது தெளிக்கிறேன்னு சொல்லுங்கள். ஓட்டுறதுக்கு வேண்டிய விசேஷ ஞானத்தையும் புத்தியும் அறிவும் வேகத்தையும் கொடுங்கன்னு சொல்லுங்கள். வேகம் இல்லை, நமக்கு விவேகம்தான் வேணும். வேகம் செல்லலாம், ஆனால் விவேகத்தோடு நம்ம செல்ல வேண்டும். அப்படியாக நிறைய யங்ஸ்டர்ஸ் வேகம் விரும்புகிறீங்க. ஆனால் நம்ம இந்தியா தேசத்தில், நம்ம இந்திய ரோட்டில் ரொம்ப வேகம் வேண்டாம். அதே விவேகத்தோடு நீங்கள் செல்லுங்கள். நெடுஞ்சாலையில் செல்லும் போது, ஹைவேயில் செல்லும் போது கொஞ்சம் வேகம் செல்லலாம். ஆனால் நம்ம சிட்டியில் வேகத்தை குறைத்து கொள்ளுங்கள். விவேகத்தை பற்றி கொள்ளுங்கள். சரிங்களா? அதனால் இதை சொல்லுங்கள். கார் ஓட்டும் போது உங்கள் இன்ஜின் பெல்ட்டு போட்டுக்கோங்க. பைக்கு ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டுக்கோங்க. சரிங்களா? கார் ஓட்டும் போது பெல்ட் போட்டு, இன்ஜின் ஆயில், பிரேக் ஆயில், கூலண்ட்டு, கிளச்சு, பிரேக்கு, ஆக்சிலேட்டர் மேலே இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன். 4 டயரில் இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன். என் மீதும் இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன். என் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்குறேன். என் போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, சிம்பிளாக இயேசு ரத்தம்னு 7 முறை சொல்லிவிட்டு ஓட்டிட்டு சுபத்திரமாக போய் சுபத்திரமாக வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன். நீங்கள் சொல்லி ஆமேன். இப்போ என்னன்னா, அடுத்தது லீடுக்கு நம்ம ஒன்று சொல்ல போகிறோம். அன்பானவர்களே, அடுத்த மெசேஜ் பைபிள் வார்த்தையிலேருந்து ஒரு குடும்பம் எப்படி அரவணைப்பில் அவங்களுக்குள்ள இருப்பது, அதை பற்றி தான் நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு ஒரு குடும்பம் எப்படி ஆண்டவருடைய அரவணைப்புக்குள் இருப்பது என்பதை குறித்து அடுத்த வீடியோவில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். இப்போ சொல்லுங்கள், நான் குறுக்க பேசிட்டேன். அடுத்த வீடியோவில் இதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், குடும்பத்தினுடைய பங்கு என்ன, குடும்பம் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி தகப்பன் தாய்க்கு நடந்து கொள்ள வேண்டும், கணவன் மனைவியிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மனைவி புருஷனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நான் அடுத்த வீடியோவிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இன்னைக்கு என்ன சூழ்நிலை வளர்றதுக்குன்னா, மீடியாவில் இருக்கிறதுனால சொல்கிறேன். இன்னைக்கு வந்து நிறைய ஃபேமிலி வந்து பிரச்சனைகள் இருக்கு. ஆமாம்.